Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப் தான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன மாதிரி க்ளீனிங் டிப்ன்றதை பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்ன மாதிரி டிப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது அவுல் தான். இந்த அவுலை நம்ம படைக்கிறதுக்காக வாங்குவோம், இல்லைனா பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக கொடுக்கறதுக்காக வாங்குவோம். அந்த மாதிரி வாங்கி வைக்கும்போது அந்த அவுலை கொஞ்ச நாள் நம்ம டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்போது அதில் ஒரு மாதிரி பூச்சி பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகாவை முழுசாகவும் எடுத்துக்கலாம், இல்லைனா கிள்ளிட்டு ஒரு கவரில் இல்லைனா ஒரு பேப்பரில் சுற்றியும் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி டப்பாக்கு உள்ளே வச்சு மூடிட்டிங்கன்னா அதில் பூச்சி வராது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழில் நம்ம பார்த்த மாதிரி கொட்டாங்குச்சியை வச்சு, அதாவது சிரட்டையை வச்சு எப்படி நம்ம சோஃபாவை க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு நான் முதல்ல ஒரு பவுலில் பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனும், ஒரு 1/4 மூடி அளவு லைசாலும், கொஞ்சமாக வினிகர், தேவையான அளவு வினிகர் ஊற்றி நல்லா கலக்கிக்கிட்டேன். இதில் நம்ம விம் லிக்விட் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை சர்ஃபு என்ன போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம். இப்போ அதை ஒரு துணியில் நல்லா நனைச்சிட்டு அந்த துணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் கலர் துணி எதனா கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு காட்டன் துணி கூட எடுத்துக்கலாம். இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வெள்ளை கலரில் எடுத்துருக்குறேன். இப்போ இதுக்கு நடுவில் ஒரு கொட்டாங்குச்சியோட அந்த குடுமி இருக்கிற பாகமாக இருக்கிறீங்களா, அந்த மாதிரி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அதை இதுக்கு நடுவில் வச்சு நல்லா சுற்றி பேண்டு போட்டாலும் போட்டுக்கோங்க, இல்லைனா அப்படியே ஒரு முடிச்சு போட்டாலும் போட்டுக்கோங்க. என்ன தான் நம்ம சோஃபா மேலே துணி போட்டு வச்சாலும் சரி, அப்பப்போ டஸ்ட்டை தட்டி விட்டு தொடச்சிட்டு இருந்தாலும் சரி, அது மேலே எப்படியாவது நமக்கு டஸ்ட்டு படிய தான் செய்யும். அதே சமயம் நம்ம எதனா சாப்பிடும்போது கொள்ளும்போது அது மேலே ஏதாவது சிந்திட்டாலும் அதில் அப்படியே எறும்பு ஒட்டிக்கும். அதை மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுங்க. இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றத. இது குட்டி குட்டி மணலாக அதில் ஒட்டின்னு இருக்கிறது. நான் எதுக்கு ரப்பர் பேண்ட்லாம் எதுவும் போடலை அப்படின்னா, இந்த மாதிரி அடிக்கடி எடுத்து அதை அலசிட்டு நம்ம திரும்ப அந்த லிக்விடை தொட்டு அதிலே வச்சு நம்ம இது பண்ணுறதுக்காக தான் நான் முடிச்சு போடாமல் இந்த மாதிரி நான் எடுத்து சுருட்டிக்கிறேன். 4 பக்கமும் நல்லா எடுத்து சுருட்டிக்கிறேன். எந்த இடத்துல அழுக்குலையோ அந்த இடத்துல திரும்பவும் மறுபடியும் வச்சு எடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கொடுக்கலாம், லிக்விடை தொட்டு. இல்லைனா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வச்சுக்கிட்டோம் நீங்கள் அப்பப்போ தெளித்து கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதில் இருக்கிற பேக்கிங் சோடா, வினிகர், அதுக்கப்புறமா சர்ஃபெக்சல் லிக்விடு இல்லைனா சர்ஃபெக்சல் பவுட்ரு, இந்த வாசனைக்கு அந்த இடத்துல எறும்பே இருக்காது. நம்ம என்ன தான் சிந்திட்டினாலும் அதை நம்ம தட்டி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் எறும்பு அதுக்காக வரவே வராது. அதுவும் இல்லாமல் இனிமேல் வரப்போகிற மழை நாள் ஆகட்டும், குளிர் நாள் ஆகட்டும், அந்த சமயத்தில் நம்ம சோஃபாவை என்ன தான் நம்ம க்ளீன் பண்ணி காய வச்சு நல்லா இது பண்ணி விட்டாலும் எறும்பு கண்டிப்பாக வரும். அதுவும் இல்லாமல் அதில் இருக்க அழுக்கு, டஸ்ட்டு, இதுக்கெல்லாம் கொசுங்களும் சுற்றிலும் பறக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி இந்த லிக்விடில் பேக்கிங் சோடாவும் வினிகரும் பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த சோஃபாவில் இருக்கிற அழுக்கும் போயிடும். அதே சமயம் அந்த பூச்சிகள் எதுவுமே இதில் குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் கூட இதுக்கு உள்ளே போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சோஃபாவோட அந்த குஷனோட இடுக்கில். அதனால் நம்ம இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக கரப்பாம்பூச்சியோ இல்லை எறும்போ எதுவுமே இது மேலே உட்காராது. இப்போ பாருங்கள், மேலெல்லாமே கூட நல்லாவே தேய்ச்சி கொடுத்துட்டேன். இது குஷன் சோஃபா தான், அதனால் இதை லைட்டாக தட்டி திரும்ப திரும்ப துடைக்க அந்த அழுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்றதை உங்களுக்கு நான் பிரிச்சுட்டு கழுவும்போது எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது அழுக்குன்றதை. வேறு ஒரு இடத்துல வச்சு நான் முடிச்சு போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லாவே தொடச்சிட்டு உங்களுக்கு நான் அதை கழுவும்போது காமிக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்றதை, எவ்வளோ அழுக்கு அதில் போகுதுன்றதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
இதில் வந்து நீங்கள் வாசனைக்காக இன்னும் கொஞ்சம் கற்பூரமாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம துணிங்களுக்கு வாசனைக்காக ஆட் பண்ணுற கம்ஃபர்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அந்த சோஃபா மேலே படுக்கிறதுக்கு ரொம்ப அப்படியே படுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றதை தெரியுதுங்களா? எங்கள் வீட்டில் இருக்க இன்னொரு சோஃபாவையும் நான் க்ளீன் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் எவ்வளோ அழுக்கு போகுதுன்றதை மட்டும் பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம சோஃபாவை மாதத்துக்கு ஒன்ஸாவது இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் நம்ம சோஃபாவும் நீடிச்சும் வரும். அழுக்கோ இல்லைன்னா ஒரு கரப்பாம்பூச்சி குட்டி குட்டி பூச்சிங்கள்லாம் எதுவுமே அதில் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னொரு சோஃபா எப்படி க்ளீன் பண்ணுறன்றதையும் பாருங்கள். இந்த சோஃபாவை க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அதை விட இதில் வந்து உள்ளார தேங்காய் நார் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சோஃபாவில் வந்து தேங்காய் நார் இருக்கும். இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்றதை. பசங்க வந்து என்ன தான் சொன்னாலும் கேட்காம மேலே காலை தூக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்தில் இந்த அழுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உக்காந்தாலே கூட அரிக்கிற மாதிரி இருக்கும், கையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும் அதில் படுத்தோம்னா. அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா? அந்த சோஃபாவோட இந்த சோஃபாவில் எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். இந்த டிப்பு வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து குக்கரை எப்படி நம்ம கேஸ்கட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். குக்கர் மேலே ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். குக்கர் மேலே ஒரு பேப்பர் வச்சு இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு பண்ணும்போது அதுலேருந்து வர தண்ணி வந்து கவுண்டர் டாப் மேலேயோ இல்லைனா கேஸ் ஸ்டவ் மேலே எங்கேயுமே ஆகாமல் அப்படியே மேலேயே நின்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை எடுத்துகிட்டு பாருங்கள், அந்த மூடி வரைக்கும் தான் ஆயிருக்கு, கீழே எதுவுமே எனக்கு ஆகலை. இப்போ இந்த குக்கரை என்னால் திறக்கவே முடியல. அதுக்கு நான் வந்து மேலேயும் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் அடங்குதான்னு பார்த்தேன். அப்படியும் வந்து ப்ரெஷர் அடங்கின பிறகு என்னால் திறக்க முடியல. அதுக்கு நான் வந்து செஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருக்க ரப்பரு இந்த மாதிரி சைடில் இருக்கும், அந்த ரப்பரை லைட்டாக கத்தியால் உள்ளே தள்ளி விட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக திறக்க முடிஞ்சுது. இதை வந்து நீங்கள் ப்ரெஷர் இருக்கும்போதே செய்யாதீங்க. ப்ரெஷர் அடங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு தட்டில் கொஞ்சம் தண்ணி வச்சு அது மேலே இந்த குக்கரை வச்சிங்கனாலும் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமே ப்ரெஷர் அடங்கிடும். இல்லைனா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக அடங்கின பிறகு திறக்கலாம். குக்கரை சுத்தமாக திறக்க முடியலனா மட்டுமே இந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி நம்ம வேலை முடிஞ்ச உடனே கேஸ்கட்டை வந்து அந்த குக்கரோட மூடியிலே வைக்காமல் இந்த மாதிரி எடுத்து கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நாள்பட்டு வரும். இந்த டிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமே கேஸ்கட்டு வீணாக போச்சுன்ற கவலை இனிமேல் இல்லாமல் இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். வர்றது மழை நாள் குளிர் நாள் எல்லாமே வருது. இப்போ என்னோடய குரலை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோல்டு ஓவராக இருக்குது அப்படின்றது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த டிப்பு வந்து குழந்தைங்களுக்கும் யூஸ் ஆகும், பெரியவங்களுக்கும் யூஸ் ஆகும். நம்மளுக்கு சளி பிடிச்சதுன்னா கஷாயம் குடிப்போம், இல்லைனா வேறு ஏதாவது மாத்திரை ஏதாவது சாப்பிடுவோம். ஆனால் அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் உடனடி ரிலீஃப் ஆகும். அதே சமயம் நிறைய பேருக்கு வந்து மூக்கில் நீர் வடிகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது கார வெத்தலை 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு பட்டையை நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு போடுங்க, இல்லைனா இடிச்சிட்டு போடுங்க. கூடவே ஒரு 4 பீஸு லவங்கத்தையும் போட்டு 1 டம்ளர் தண்ணியை 1/2 டம்ளர் தண்ணியை ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் தேன் இல்லைனா பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை இதில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் கலந்து குடிக்கலாம், இல்லை அப்படியே குடிக்கலாம்னாலும் குடிச்சிடலாம். இது வந்து முக்கியமாக எதுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூக்கில் நீர் வழிகிறது வந்து டக்குன்னு நிற்கிறதுக்காக தான் இது மெயினாக பண்ணுறது. சளி பிடிச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த மூக்கில் நீர் வடிகிறது தான். அதனால் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பயன்படும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.